வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னா ட்ரெண்டு. அதாவது ஒரு ட்ரெண்டை கண்டுபிடிச்சு எப்படி நம்ம பை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? பொறுமையாக கூட வீடியோ கூடவே வாங்க. முழுமையாக பாருங்க வீடியோவை. அப்போ தான் உங்களுக்கு இது என்ன சொல்லியிருக்கான்னு புரிஞ்சுக்க முடியும். அந்த ட்ரெண்ட் இருந்ததுன்னா போதும், நம்ம மேக்ஸிமம் மார்க்கெட்டில் ஜெயிக்கலாம். முன்னாடி இதெல்லாம் ஒரு மார்க்கெட்டில் ஒரு பழமொழியாக சொல்லுவாங்க, ட்ரெண்ட் இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அந்த ட்ரெண்டை கண்டுபிடிங்க. ஃபஸ்ட்டு என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேடை கட்டமைச்சுக்கணும். சரிங்களா? இப்போ அந்த ட்ரெண்டு தான் அதில் முக்கியம். என்ன ட்ரெண்டில் நம்ம போயிட்டு இருக்கோம்லோ அந்த மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் போகுதோ அந்த ட்ரெண்டு கூடவே நம்ம கூட போய் பழகணும்னா நம்ம ட்ரேடை ஈஸியாக எடுத்துக்க முடியும். அது செல் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கும்போது நாம் போய் பை பண்ணிவிட்டு பை ட்ரெண்டில் போயிட்டு இருக்கும்போது செல் பண்ணிட்டு பண்ணும்போது தான் அங்கே தப்பு நடக்காது. ட்ரெண்ட் எப்படி போகுதோ அது கூட ட்ராவல் பண்ணி பழகணும். எப்படி பண்ணோம்னாலும் அந்த மாதிரி நம்ம ட்ரேடு பண்ணோம்னா ஜெயிச்சிட முடியும் ஈஸியாக. அதாவது ஒரு ட்ரெண்டு பையில் போயிட்டு இருக்குன்னா நம்ம தப்பான என்ட்ரியாவே எடுத்தா கூட பை பண்ணியிருந்தோம்னா அதில் கெயின் பண்ண முடியும் நம்மளால. சரிங்களா? செல் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கும்போது போய் பை பண்ணோம்னா அது தப்பான ஒரு கான்செப்ட். அப்போ என்ன மாதிரி மார்க்கெட் மூவ் ஆகுதோ ரியாக்ட் பண்ணுதோ அது கூடவே ட்ராவல் பண்ணி பழகணும். அப்போது அந்த ட்ரெண்டை நாம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு. நான் 1 ஹவரில் போட்டிருக்கேன், நிஃப்டி தான் போட்டிருக்கேன், நிஃப்டி ஃபியூச்சரை. இது பார்த்தா உங்களுக்கு என்ன ட்ரெண்டாக தெரியுது? அப்படியே கீழேருந்து மேலே வந்திருக்குது. அப்போ இது வந்து பை ட்ரெண்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? ஆனால் இடையில இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்குது பார்த்தீங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் ட்ரெண்ட் மாறுச்சா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த ட்ரெண்டை வச்சு தான் நம்ம ட்ரேடே பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதனால் கொஞ்சம் இது கூட கவனமாக கூடவே வாங்க. ட்ரேடை வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். சரிங்களா? ஒரு ட்ரெண்ட் எடுத்து அந்த ட்ரெண்டை வச்சுட்டு நம்ம எப்படி ட்ரேடு பண்ணுறது அப்படின்னு இங்கே ஃபாலோ பண்ணலாம். நான் மெதுவாக சொல்லிகிட்டே வர்றேன், ஒவ்வொன்றும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இப்போ வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு லாங் சார்ட் இப்படி வச்சுருக்கேன். நாம் எங்கேருந்து ட்ரெண்டை பார்க்கலாம் இப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, சும்மா இந்த இந்த கசகசப்புலேருந்து எடுத்துக்கலாம்னு வச்சுக்கலாம். இங்கே ஒரு கன்சால்டேஷன் நடந்திருக்கு. அங்கேருந்தே கூட நாம் ஒரு ட்ரெண்டை நாம் எடுத்துக்கலாம். சரிங்களா? அங்கேருந்து எடுத்து ட்ரெண்டை பார்த்தோன்னா கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதுக்காக தான் சொல்ல வரேன். பை ட்ரெண்டுன்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்போ இந்த இடத்துலலாம் என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்திருக்கிறான். கரெக்டுங்களா? அப்போ இது எப்படி பை ட்ரெண்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு டவுட் வரும். பார்ப்போம். இந்த இடத்துல இப்போ என்ன பண்ணியிருக்க முடியும்? மார்க்கெட் கீழே வருது, 1 ஹவரில் போட்டிருக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு மாத கணக்கிலேயே நடந்திருக்கு. அதாவது ஜூலை டு ஆகஸ்ட், செப்டம்பர் மிட் வரைக்கும் அதான் நடந்திருக்குது. அப்போது நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன பண்ணுறது? இது பை ட்ரெண்டுன்னு சொல்கிறீங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி செல் பண்ணுறது? மார்க்கெட் கீழே வந்திருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுக்கு தான் இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? பையா செல்லா இது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, இங்கேருந்தே எடுத்துப்போம். அப்படியே கொஞ்சம் ஒரு பெரிய வியூவே வச்சு பார்ப்போம். நிறைய இடத்துல டைம் கொஞ்சம் இழுத்துட்டு போயிடும், பரவாயில்ல. இது புரிஞ்சுக்குங்க, அவ்வளோதான். இது இப்போ கிட்டத்தட்ட ஏப்ரல்லேருந்து எடுக்கிறோம். 25 ஏப்ரல்லேருந்து நம்ம இப்போ எடுக்கிறோம். இது அப்படியே கண்டினியூவாக கூடவே போயிட்டுருப்போம். உங்களுக்கு இங்கே ஒரு ஐடியா கிடைக்கும், பார்த்துக்கலாம். சரிங்களா? வாங்க சார்ட்டுக்குள்ளே போய் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். எபிக் பென். இங்கேருந்து கவனிச்சு பாருங்கள். மார்க்கெட் வந்து ஒரு நல்ல மொமெண்ட் கொடுத்துருக்குது. போயிட்டு எப்படி போயிருக்குன்னு மட்டும் பாருங்கள். மேலே போய் கீழே வந்து மறுபடியும் மேலே போயிருக்குது. இப்போது நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது இது வந்து இந்த ஹையை கட் பாயிண்ட் போய் இது அடுத்த ரேஞ்சுன்னு வச்சுப்போம். இப்போது இது ஒரு பெரிய ரேஞ்சாக இருக்குது. கரெக்டுங்களா? கீழேருந்து மேலே வரைக்கும் போயிருக்குது. இது நம்ம எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இங்க பாருங்க, ஒவ்வொரு பக்கம் மேல போய் கீழ வந்து போயிருக்குது. அப்ப இந்த பாயிண்ட் பூராமே ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டு அப்படின்னு எடுத்துக்கணும். மார்க்கெட் மேல போற மார்க்கெட்டு, கீழ இவ்வளோ தூரம் திரும்பி வந்து கூட போகலாம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். இங்கிருந்து ஒரே மூவா குடுத்துருக்குது. அப்போ இங்கிருந்து மேல பிரேக் பண்ணியிருக்குது இல்லைங்களா? அப்ப இதையும் ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டா நம்ம மென்ஷன் பண்றோம். இப்ப இதுலேருந்து உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுன்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட் வந்து இப்படி போயிட்டு, மேல போயிட்டு, மறுபடியும் இங்க கன்சால்டேஷன் ஆயி, இப்படி இது வரைக்கும் வந்திருக்குது. அப்ப என்ன? இது ஒரு சப்போர்ட். இங்கிருந்து திரும்பி போகலாம், அல்லது அடுத்த சப்போர்ட்லருந்து திரும்பி போகலாம், அல்லது அடுத்த சப்போர்ட் வரைக்கும் வரலாம், இது வரைக்கும் வரலாம். பார்த்தீங்கன்னா, ஓவராலா இது பைல இருக்குது அப்படிங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஓவரால் ட்ரெண்ட் பையி. அப்ப சப்போஸ் வந்து மார்க்கெட் வந்து இந்த லோவ உடைச்சிட்டு கீழ வந்துருச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, மேல போய் கீழ வந்து மறுபடியும் இப்படி வர ஆரம்பிச்சுச்சுன்னா, இது பை ட்ரெண்ட்லயா இருக்குது. பை ட்ரெண்ட்லனா மார்க்கெட் கீழ வருது. அங்க என்ன பண்றதுன்னு ஒரு கன்ஃப்யூஸ் ஆகும். அப்போ இதெல்லாம் இன்டர்மீடியேட் ரேஞ்சுடைய செல் ட்ரெண்ட். இப்ப இது செல் ட்ரெண்டுக்கு வந்துருச்சு. இந்த லோவ உடைச்சதுனாவே செல் ட்ரெண்டுக்கு வந்தாச்சுன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் இருக்கிற சப்போர்ட் உடைச்சாவே செல் ட்ரெண்டுக்கு வந்தாச்சு மார்க்கெட்டு அப்படின்னு அர்த்தம். அப்போ இது ஓவரால் ட்ரெண்ட் பை ட்ரெண்டு. அப்ப இது செல் ட்ரெண்ட்னா எப்படி பண்றது? அதாவது நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, என்ன ட்ரெண்ட்ல இருக்குதோ அதுக்கு தகுந்த மாரி நீங்க மூவ் பண்ணுங்க. ஆப்போசிட் வேலை பண்ண வேண்டாம்னு சொல்றோம். இல்லைங்களா? ஆப்போசிட் வேலை பண்ண வேண்டாம்னு சொன்னோம்னா, அப்ப இங்க பை மட்டும் தான பண்ணணும். அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையே! அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். அப்படி கிடையாதுங்க. இது ஓவரால் ட்ரெண்ட் பை ட்ரெண்ட்னாலும், அந்த ட்ரெண்ட் வந்து செல்லுக்கு வந்து இதுவரைக்கும் வந்தாலும் பை தான், இதுவரைக்கும் வந்தாலும் பை தான், இதுவரைக்கும் வந்தாலும் பை தான். அப்படிங்கிற மாரி வந்துட்டோம். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்றது? அப்படிங்கும்போது, இது ஓவரால் ட்ரெண்ட் பை, இன்டர்மீடியேட்டா அது செல்லுக்கு மாறியாச்சு. அப்ப நம்ம செல் ட்ரெண்ட் கூட போக ஆரம்பிச்சிடலாம். எது வரைக்கும் கூட போலாம்? அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இல்லைங்களா? எது வரைக்கும் கூட போலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எங்க வந்து இப்ப கீழ இறங்குறது வந்து ஒரே மாரி கீழ இறங்காது. இப்படி பார்த்துக்கங்க. இப்படித்தான் இறங்கும் ஸ்டெப் ஸ்டெப்பா. இங்க எப்படி மேல ஸ்டெப் ஸ்டெப்பா மேல போயிருக்குதோ, அதே மாரி தான் கீழ இருக்கு. அப்ப எப்ப வந்து இப்ப கீழ வரும்போது இங்க ஒரு ஸ்டெப் வச்சிருக்கு இல்லைங்களா? இந்த ஸ்டெப்ப நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த ஸ்டெப்ப வந்து எப்ப வந்து மார்க்கெட் கட் பண்ணுதோ, திரும்புற இடத்துல இந்த மாரி ஏதோ ஒரு சிக்னல் குடுக்கும். அதாவது லோவ கட் பண்ணாம ஹைய மட்டும் கட் பண்ண ஆரம்பிக்கும். இந்த ஹை எப்ப வந்து பிரேக் பண்ணுதோ, இப்ப தான் பைக்கு நம்ம மறுபடியும் மாறணும். சரிங்களா? இங்க தான் பைக்கு மாறணும். இந்த ஹைய கட் பண்ணணும். அப்போ இந்த ஐய கட் பண்ணிட்டு மேல போயிட்டு மறுபடியும் கீழ வரும்போது, மறுபடியும் இங்க இங்க எங்கேயாச்சும் கூட பைக் மூவ் பண்ணலாம். இது வந்து மார்க்கெட் வந்து நீங்க இந்த இந்த ஹைய கட் பண்ணும்போது இங்க பைக்கு அவசரப்பட்டாலும் உள்ள போற வேலையாகாது. அது பிரேக் அவுட் ட்ரேடும்பாங்க. அது வந்து மேக்ஸிமம் ஃபெயிலியர் ட்ரெண்ட். ஃபெயிலியர் ஸ்ட்ராட்டஜி. அந்த வேலைக்கெல்லாம் நம்ம போகக்கூடாது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் எகைன் வந்து ஒரு புல் பேக் குடுக்கும். அந்த இடத்துல நம்ம பிக் பண்ணி பழகணும். பல டைம் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட் வந்து இந்த கீழ வர்றத வந்து இந்த அளவுக்கு கூட வரும். அதாவது இந்த லெவல் இருக்குது இல்லைங்களா? இந்த லெவலுக்கு கூட வரும். இப்படியும் கூட வந்து போகும். இந்த லோவ இங்க கூட டச் பண்ணிட்டு போகும். அப்ப இந்த மாரி இடத்துல தான் வந்து நம்ம பை எடுக்கணும் ஒழிய, இங்க பிரேக் அவுட் ஆகும்போது பை எடுக்கிறதுங்கிறது ரொம்ப தப்பான கான்செப்ட். நெறைய பிரேக் அவுட் ட்ரேட் பண்ணுவாங்க. அந்த ட்ரேட் நம்ம பண்ணக்கூடாது. சரிங்களா? அப்போ என்ன அது குடுக்குது? என்ன அது சொல்லுது? அப்படிங்கிறத நம்ம படிக்க தெரியணும் முதல்ல. இப்ப என்ன ட்ரேடுக்காக மூவ் ஆயிட்டு இருக்கு? கீழ வந்துட்டு இருக்கிற மார்க்கெட், இப்போ இதுவரைக்கும் அது லோ இருக்குது. எக்ஸ்ட்ரீம் லோ. ஓவரால் பைன்னு சொல்லிட்டோம். எக்ஸ்ட்ரீம் லோ இதுவரைக்கும் இருக்குது. இப்ப இதுவரைக்கும் கூட வந்து மார்க்கெட் திரும்பி போலாம். அப்போ கீழ இறங்கிட்டு இருக்க மார்க்கெட்ல நம்ம பைக்காக வெயிட் பண்ணணுங்கிறது கிடையாது. இந்த இடத்துல திரும்பியாச்சுனாவே, இந்த லோவ உடைச்சாச்சுனாவே, நம்ம செல்லுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் தான் பார்க்கணும். சரிங்களா? எது வரைக்கும் செல்லுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்ப்போம்? சப்போஸ் இங்க வந்தா அகைன் செல்லு. இதே மாரி பிரேக் அவுட் ஆகும்போது இங்க செல் பண்ணக்கூடாது. மறுபடியும் வந்து மேல ஒரு ரீடெஸ்ட் எடுக்கிற இடம் தான் செல்லு. மறுபடியும் கீழ வந்து மறுபடியும் ரீடெஸ்ட் எடுக்கிறேன் பாருங்க. இது வரைக்கும் கூட வரலாம். இப்ப இந்த மாரி இடத்துல தான் நம்ம செல் பண்ணணும். புரிஞ்சுங்களா? அப்படிதான் செல் பண்ணணும் ஒழிய, இங்க வந்து பிரேக் அவுட் ஆகும்போது செல் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சோம்னா, பழையபடி நம்ம பண்றோம்னு அர்த்தம். அந்த வேலைக்கு போக்கூடாது. சரிங்களா? அப்போ ஒவ்வொரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இது செல் ட்ரெண்டுக்கு வந்தாச்சுன்னா, செல்லுக்காக மூவ் பண்ணலாம். தப்பே கிடையாது. என்ன ட்ரெண்ட்ல இருக்குது? ஓவரால் ட்ரெண்ட் பை. ஆனா, செல் இதுவரைக்கும் கீழ வரலாம் அப்படின்னு தான் சொல்ல வர்றேன். அப்போ வந்து அந்த இடத்துலலாம் செல் பண்ணி கூட நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்ப எப்போ வந்து இந்த ஹைய பிரேக் பண்ணுதோ, அப்போ வந்து நம்ம பை ட்ரெண்டுக்கு மூவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். புரிஞ்சுங்களா? இப்ப பார்த்தீங்கன்னா, ஓவரால் ட்ரெண்டும் பை ஆயிடுச்சு. இப்ப கரண்ட் ட்ரெண்டும் பைக்கு போயிடுது. அப்போ பிரச்சனையே கிடையாது. ட்ரெண்ட் ஒரே மாரி ஆயிடுச்சு.
இந்த செல் ட்ரெண்டு அப்படின்னு வரதுல வந்து நம்ம செல்லும் பண்ண முடியும். ஆனால் அது எப்படி நம்ம மெஷர் பண்ணோம்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சேஃபாக பண்ணிக்கணும். பட் வந்து மார்க்கெட் ஏதோ ஒரு ரேஞ்சில் திரும்பும்னு நம்மளுக்கு தெரியணும். இந்த ரேஞ்சில் ஏதோ ஒரு ரேஞ்சில் திரும்பிடும் மார்க்கெட்டு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணணும். சரிங்களா? இப்போ என்ன நடந்திருக்குன்னு கவனிச்சு பாருங்க. அப்படியே வந்து இந்த லோவ்லியே சப்போர்ட் எடுத்து போனவன் அடுத்து இந்த ஹை உடைச்சாச்சு. மார்க்கெட் இன்னும் அப் ட்ரெண்டில் அப்படியே கண்டினியூ ஆயிட்டு இருக்குது. அதுக்கு அடுத்தது இப்போ வந்து என்ன பண்ணுது பாருங்க, இங்கே போய் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்குது. ரைட்டுங்களா? அங்கே ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்குது. அடுத்தது வந்து அது லோ உடைக்குதான்னு பார்க்கணும் நாம. இங்கே இங்கே ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கிற பிளேஸ். சரிங்களா? இப்போ வந்து ஒரு சப்போர்ட் நட்டு இந்த சப்போர்ட் ஃபர்ஸ்ட் வச்சுருந்துருப்போம். கரெக்ட்டுங்களா? அதுக்கு அடுத்து என்ன சப்போர்ட் பண்ணியிருப்போம்னா இந்த இந்த லெவலில் இருக்குது பார்த்தீங்களா, இதே சப்போர்ட்டாக நம்ம வச்சுருந்துருப்போம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கையை உடைச்சிட்டு மேலே போயாச்சுங்கும்போது இந்த சப்போர்ட்டை தாண்டி மேலே போயிட்டா அப்படிங்கும்போது மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட்டையும் வச்சுப்போம். அடுத்து இங்கேயே சப்போர்ட் நிறைய எடுக்க ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா, இது கீழே வர முடியல. அப்போ இதையும் சப்போர்ட்டாக நம்ம வச்சுக்கலாம். அப்போ அடுத்து என்ன பண்ணுது, இந்த கையையும் போய் பிரேக் பண்ணுது. அந்த கையையும் பிரேக் பண்ணும்போது அடுத்தடுத்து அடுத்தடுத்து இதில் பார்த்தீங்கன்னா மேலேயே தான் போயிட்டு இருக்கு. 1 ஹவர். அப்போ நம்ம முன்னாடி பார்த்தது ஒரு ஜோனா பார்த்தோம். இங்கிருந்து ஒரு பெரிய ஜோனை நாம் வச்சோம். அதாவது இந்த இந்த பிளேஸை ஒரு பெரிய ஜோனா நம்ம வச்சோம். இப்போ வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, ஐ உடைச்சிட்டு உடைச்சிட்டு மேலே போகிறான். இங்கே என்ன நடந்திருக்குது, கீழே வந்து மேலே போய் இங்கே வந்து அப்படியே பாருங்க, இப்படியே போகல, இப்படியே கீழே வந்து வந்து தான் போயிருக்கான். இங்கேயும் ஸ்டெப் வச்சு வச்சு தான் போயிருக்கான். கொஞ்சம் பெருசு பண்ணிப்போம், அந்த இடத்தையும் மட்டும் பார்க்க முடியலையா? ஆ ட்ரெண்டு கூடவே தான் நம்ம போக போகிறோம்னு சொல்லிட்டோம். அப்போது இந்த கையை வந்து இங்கே உடைக்கிறான். கரெக்ட்டுங்களா? மார்க்கெட் எப்படி போயிருக்குது, இது ஒரு சப்போர்ட் ஏரியாலேருந்து ட்ராவல் பண்ணிக்கிறான். மேலே போய் ஸ்டெப்பு வச்சு வச்சே தான் நடந்திருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்போ இங்கே எங்கே ஃபஸ்ட்டு ஸ்டெப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. கரெக்ட்டுங்களா? இந்த ஏரியாவை ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம வச்சுக்குவோம். இது செகண்ட் ஸ்டெப்பு, இது தேர்ட் ஸ்டெப்பு, இது என்டையர் லோ அப்படி வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம அடுத்த கடமை என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த இந்த லோவை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உடைச்சிட்டான். இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று அனலைஸ் பண்ணணும் நம்ம. இன்னொன்று விஷயம் தெரிஞ்சுக்கணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், இது ஒரு ஹை, இது வந்து இந்த ரேஞ்சோட லோவாக இருக்குது. ஏன்னா இங்கேருந்து ஒரே மாதிரி போயிருக்குது. இங்கே தான் வந்து இப்படி வந்து கீழே வந்து போயிருக்கா. அப்போ இது ஒரே ரேஞ்சாக போனது ஒரே ஸ்விங்காக தான் எடுத்துக்க முடியும். இங்கேருந்து கணக்கு பாருங்கள், அப்படி தான் இருக்குது. வந்து தொட்டு மேலே போய் கீழே வந்து இப்படி தான் போயிருக்கா. அப்போ இது ஒரு ரேஞ்சு, இது அப்படியே ஒரு ரேஞ்சு எடுத்துக்கலாம். ரெண்டு ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஒரே ரேஞ்சு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இங்கேருந்து வந்த மார்க்கெட்டை கவனிச்சு பாருங்கள், இது ஒரு ஹை, அடுத்தது கீழே வந்து மறுபடியும் மேலே போகிறான். சரிங்களா? இந்த ஹைக்கு போக முடியல. எகைன் வந்து கீழே வர்றான். கீழே இந்த லோ உடைக்கிறான். இதை தான் நம்ம செக் பண்ண சொல்கிறோம். லோ உடைச்சிட்டான். எகைன் வந்து அதாவது இந்த இந்த சப்போர்ட்டுக்கு இன்னும் வரல. இந்த லோ உடைச்சிட்டு இங்கிருந்து செல்லுக்கு வர்றாங்கிறது எப்படி பார்க்கறது சொல்கிறேன். எகைன் வந்து மறுபடியும் மேலே வரான். இப்போ இந்த ஐயை உடைக்க முடியல. கரெக்ட்டுங்களா? இப்போ என்ன பண்ணுறான், புதுசாக ஒரு லோ வைக்கிறான். இங்கே பாருங்க, இந்த லோ உடைச்சிட்டான். புதுசாக ஒரு லோ வைக்கிறான். மறுபடியும் மேலே வர மார்க்கெட்டு இந்த ஹைக்கு வர முடியல. கரெக்ட்டுங்களா? எகைன் கீழே வர்ற மார்க்கெட்டு புதுசாக இந்த லோவையும் உடைச்சிட்டு வந்துட்டான். உடைச்சிட்டு வந்தவன் அடுத்தது இது ஹையாக இருக்குது, இந்த ஹைக்கு போக முடியல மார்க்கெட்டு. கரெக்ட்டுங்களா? இந்த ஹைக்கு போக முடியல. எகைன் வந்து மேலே போகிறான், இந்த ஹைக்கு போக முடியல. எகைன் கீழே, எகைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோ உடைச்சாச்சு. கரெக்ட்டுங்களா? இப்போ சப்போர்ட்டையும் உடைச்சிட்டான். அப்போ இங்கிருந்து நம்ம செல் பண்ண முடியுமா, பை பண்ண முடியுமானா இதுலேயும் பண்ணலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஹையை உடைக்காமல் திரும்பும் போதே மார்க்கெட் வந்து கீழ் நோக்கி போக போகிறான்னு தெரிஞ்சுக்கலாம். ட்ரெண்ட் ஒரு ஓவராலாக இந்த சின்ன ஸ்விங்கு வந்து பார்த்திங்கன்னா பை ட்ரெண்டில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் இந்த இடத்துல நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இந்த மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைக்கு மூவ் ஆகிட்டுருக்கு. ஆனால் அந்த ஹையை உடைக்க முடியல அப்படிங்கும்போது லோவர் லோ உடைச்சிட்டு வந்துட்டுருக்கா. ஒரு லோ,
ஒரு லோ, 2 லோ, 3 லோ இப்படி உடைச்சிட்டு வந்துட்டுருக்கான். இங்கேயும் லோ உடைச்சிருக்கான். அப்போ வந்து கீழ போகுதும்போது நம்ம செல்லுக்கு அழகா மூவ் பண்ணலாம். என்ன ட்ரெண்ட் கூட போகுதோ கூட போங்க அவ்வளோதான். இது ஓவரால் ட்ரெண்ட் பை ட்ரெண்டா இருந்தாலும் கூட இங்க செல்லுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்போ இந்த ஹைய உடைக்காத வரைக்கும் நம்ம செல்லுக்கு கூட போலாம் அப்படின்னு தான் சொல்ல வரேன் நானு. அகைன் வந்து இங்க. அப்புறம் கீழ வந்தவன் மறுபடியும் வந்து மார்க்கெட் மேல மூவ் ஆகுறான். மேல மூவ் ஆகுறவன் எது இந்த ஹைய உடைக்கணும் இல்லையா? இந்த ஹை உடைக்கணும் இல்லைங்க. அந்த ஹைக்கே ஈக்குவலா டச் பண்ணிட்டு எகைன் கீழ. கீழ வரவன் என்ன பண்றான்? இந்த லோவ உடைச்சாச்சு. புரிஞ்சுங்களா? அப்ப செல் ட்ரெண்ட் எப்படி மூவ் ஆயிட்டு இருக்குது பாருங்க. இந்த சப்போர்ட்டையும் உடைச்சிட்டு வந்துட்டான். அப்ப செல் ட்ரெண்ட்ல அழகாவே போயிட்டு இருக்கு. இந்த சப்போர்ட்டையும் உடைச்சிட்டு வந்துட்டான். அப்படிங்கும்போது கீழ வந்துட்டான். கீழ வந்துட்டு மறுபடியும் மேல போறான். அதை கவனிச்சு பாருங்க. கொஞ்சம் சார்ட்ட நகர்த்திக்கலாம். ம். ஓகே. இங்க மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த ஹைன்னு இப்போ இருக்கு. அதாவது இந்த ரேஞ்சோட இந்த 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 ஸ்விங்கோட ஹைன்னு பார்த்தீங்கன்னா, இது பிரேக் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? இப்ப என்ன பண்ணியிருக்கிறான்னு பாருங்க. அந்த ஸ்விங்கோட ஹையா நான் இங்க வச்சுக்கங்க. அதான் கரெக்ட்டா இருக்கும். அதாவது கீழ இறங்கிட்டு இருக்க வர வர்ற மார்க்கெட் சொல்லிட்டு இருக்கோம். இந்த ஸ்விங்கோட ஹைன்னு எடுத்துட்டா இதுதான் லோவா இருக்கு. கரெக்ட்டுங்களா? இந்த லோவுன்னு எடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்கா இதுதான் ஹையா இருக்கு. இப்ப அடுத்தது என்னன்னு கவனிச்சு பாருங்க. மறுபடியும் மேல வர்ற மார்க்கெட்டு அவ்வளோ தூரம் வர முடியல. மறுபடியும் கீழ வருது. அடுத்தது அவ்வளோ தூரம் வர முடியல. கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த இதுக்கு மேல முடியல. அப்ப அகைன் கீழ வர்ற மார்க்கெட் என்ன பண்ணுது? இந்த லோவ லைட்டா பிரேக் பண்ணிடுச்சு. ரைட்டுங்களா? மேல வர்ற மார்க்கெட்டு இந்த ஹைக்கே வர முடியல. ரைட்டுங்களா? அகைன் பாருங்க கீழ வருது. மறுபடியும் மேல இவ்வளோ தூரம் வர்றான். இவ்வளோ தூரம் வர்ற மார்க்கெட்டு இந்த ஹைக்கு வந்ததான்னா வரல. அகைன் கீழ போற மார்க்கெட்டு மறுபடியும் வரும்போது இந்த ஹைய உடைச்சிடுறான். கவனிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்க ட்ரெண்ட் மாறி நிக்கிறான். ஒரே நிமிஷம் அத கொஞ்சம் பெருசு பண்ணி காட்டுறேன். இந்த ஹை இருந்ததுங்களா? இந்த லோ இருக்கும்போது. கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த லோவ உடைச்சாச்சு மார்க்கெட்டு அப்படிங்கும்போது, அதாவது இந்த லோவையவே இங்க உடைச்சுட்டான். அப்போ ஹை வந்து இந்த ஹையா நம்ம பிரெடிக்ட் பண்ணுவோம். அதுக்கடுத்து இந்த லோவ இங்க புதுசா உடைச்சிருக்கான். அப்போ அடுத்த லோவ நம்ம எங்க இது பண்ணுவோம்? அதாவது இந்த ஹைக்கு, இந்த லோவுக்கு இந்த ஹைய நம்ம கனெக்ட் பண்ணுவோம். அகைன் நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் மேல போயிட்டு கீழ வந்து ஈக்குவலா வச்சிருக்கா. இந்த இடத்துல லோ உடைக்கல. கவனிச்சு பாருங்க. லோ உடைக்கல. ஆனா மேல போனவன் ஃபர்ஸ்ட் டைமா இந்த ஹை உடைச்சிருக்கா. இதுவரைக்கும் இந்த ஹை உடைச்சிருக்கானான்னு கவனிச்சு பாருங்க. இதுவரை ஹையே உடைக்காம வந்த ஒரு மார்க்கெட் இங்க ஃபர்ஸ்ட் டைமா ஹை உடைக்கிறான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டைமா ஹை உடைக்கிறான்னா அடுத்த மூவ்மெண்ட் என்ன? மறுபடியும் கீழ வர்ற மார்க்கெட் மறுபடியும் மேல் நோக்கி போக ஆரம்பிச்சுட்டான். அடுத்த நாள் வந்து ஒரு நல்ல கேப் அப். சரிங்களா? அப்ப என்னன்னா, இந்த லோ உடைக்காம திரும்பும்போதே நம்ம தெரிஞ்சுக்கலாம் மார்க்கெட் அடுத்த ஒரு மூவ்மெண்ட் குடுக்க போறான். மேல போக போறான்னு. இங்க ஹை உடைச்சிருக்கான். மறுபடியும் அகைன் மேல போன மார்க்கெட் ஒரே இத மேல போயிட்டு பாருங்க இந்த லெவல தாண்டிட்டான். இந்த லெவலுக்கு இன்னும் போல. இங்க என்ன பண்றான்? மேல போயிட்டு கொஞ்சம் மூவ் பண்ணி கீழ வர்றான். இது எந்த இடத்துல போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ரேஞ்சு கிட்ட தான் போயிருக்கும். ஏதோ ஒரு ரேஞ்சு கிட்ட தான் போயிருக்கு. இங்க பாருங்க இது ஒரு ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ரேஞ்சு தான் போய் தொட்டிருக்கா மார்க்கெட். இந்த ஒவ்வொரு ரேஞ்சு தாண்டி 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 தான் மார்க்கெட் மூவ் ஆயிட்டு இருக்கா. இங்க அந்த ரேஞ்ச் ஒண்ணு, அடுத்த ரேஞ்ச் எடுத்துட்டு இந்த இடத்துல. சரிங்களா? இந்த ரேஞ்சுக்கு மேல ஓப்பன் ஆயிருக்கா, அப்படியே போயிருக்கா. கீழ வந்து இது வந்து இது வரைக்கும் வந்தான்னா, இப்ப வந்து செல் ட்ரெண்ட்ல ரன் ஆயிட்டு இருந்த மார்க்கெட்டு செல் ட்ரெண்ட்ல ரன் ஆயிட்டு இருந்த மார்க்கெட்டு, அதாவது இப்படியே வந்து வச்சுட்டு வந்த மார்க்கெட்டு, முதல் முறையா வந்து பார்த்தீங்கன்னா, லோ உடைக்காம இப்படி திரும்ப ஆரம்பிக்கிறான். இந்த ஹைய போய் உடைச்சிருக்கா. இந்த ஹைய உடைச்சிருக்கா. அப்படிங்கும்போது ட்ரெண்ட் பை ட்ரெண்டுக்கு மாறிடுச்சு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் நம்ம. ஓகேங்களா? பை ட்ரெண்டுக்கு மார்க்கெட்டு மாறியிருக்கா அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். அப்ப அடுத்தது என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுலேருந்து என்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்ப வந்து ஒரு ட்ரெண்டு, ஒரு ரேஞ்ச் வந்து பை ட்ரெண்டுங்கும்போது இது ஒரு சின்ன ரேஞ்ச் இருந்திருக்கு. அப்போ ஓவரால் ட்ரெண்ட் பைக்கு மாறி இருக்குது. இப்ப மார்க்கெட் கீழ வர்ற மார்க்கெட் என்ன பண்ணுது? கீழ வர்ற மார்க்கெட்டு மேல போயிட்டு முடியாம, அப்போ லோ எது இருக்குது இப்போ? கீழ திரும்புற மார்க்கெட் ஃபர்ஸ்ட் டைம் இந்த லோ உடைக்குது. அப்ப என்ன ஆச்சு? செல் ட்ரெண்டுக்கு மறுபடியும் வந்துருச்சு. ஆனா ஓவரால் ட்ரெண்ட் பை. அப்ப எது வரைக்கும் வரலாம்? இங்க இங்க எப்படி மூவ் ஆச்சுன்னு கவனிக்கணும் நம்ம. மேல போயி, கீழ வந்து, மேல போயி,
கீழே வந்து மேலே போய் இப்படி தான் நடந்திருக்குது. அப்போது ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் பாயிண்ட் இருக்குது. அப்போது இங்கே என்ன வைக்கலாம், ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டை வைக்கலாம், அடுத்து இந்த பாயிண்ட்டை வைக்கலாம். கரெக்ட்டுங்களா? இப்படி தான் நம்ம வச்சு பார்க்கணும். வச்சு பார்க்கும்போது இப்போ என்னாச்சு, கீழே வருது, இது ஹையாக இருக்குது. இந்த லோ உடைச்சிருச்சு, கவனிச்சுங்க. உடைச்சாச்சுனாவே செல் ட்ரெண்டுக்கு மாறுது. அதாவது ஓவரால் பை ட்ரெண்டில் செல்லுக்கு மாறுது. அப்போ நம்ம செல்லுக்காக நீ மூவ் பண்ணலாம். அப்போ எது வரைக்கும் மூவ் பண்ணலாம்? ஏதோ ஒரு ரேஞ்சில் போய் திரும்பும், அது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்க, இங்கே மேலே வந்துட்டு மறுபடியும் கீழே வந்துட்டு ஒரு சின்ன மூவ்மெண்ட்டு, அடுத்தது கீழே வந்து இவ்வளோ தூரம் மேலே போய் மறுபடியும் கீழே வருது. புரிஞ்சுங்களா? அப்போ இங்கே நீங்கள் இன்னும் பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இடையில இந்த இந்த பாயிண்ட், ஃபஸ்ட்டு இந்த இந்த பாயிண்ட்டு, அதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்ட் உடைச்சிருக்கா, அதை கவனிக்கணும். சரிங்களா? எப்படி உடைச்சிருக்கா அப்படின்னா பாருங்க, இந்த இடத்துல கொஞ்சம் வியூ பண்ணி பார்ப்போம். இந்த இடம் இங்கே பாருங்க, இறங்கின மார்க்கெட்டு மேலே போய் மறுபடியும் கீழே வந்து இங்கே ஒரு சின்ன பையஸ் உள்ள வந்திருக்காங்க. எகைன் கீழே வந்து இவ்வளவு தூரம் மேலே வந்திருக்குது. மேலே வந்துட்டு அப்புறம் கீழே வந்திருக்குது. கரெக்ட்டுங்களா? அப்போது இது ஒரு சப்போர்ட் ஏரியாவிலேருந்து திரும்புது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு சப்போர்ட் ஏரியாவிலேருந்து ரிவர்ஸ் ஆகுது மார்க்கெட்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இங்கே வந்த மார்க்கெட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஹை இங்கே வந்து திரும்பி இருக்குது. கரெக்ட்டுங்களா? இது ஒரு ஹையாக இருக்குது. இங்கே வந்த மார்க்கெட்டு எகைன் மேலே மேலே போயிட்டு கீழே வருது. கீழே வர்ற மார்க்கெட் இது வரைக்கும் வந்துட்டு கூட திரும்பலாம். இப்போ என்ன பண்ணுது, இங்கேயே வந்து திரும்பிடுச்சு. இங்கே வந்து திரும்பும்போது இந்த ஹையெல்லாம் உடச்சிட்டு போயிட்டான். போனவன் மார்க்கெட் எகைன் கீழே, மறுபடியும் மேலே. புரிஞ்சுங்களா? இப்போ இங்கே ஸ்டெப் வைக்க ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்ல வர்றேன். இங்கே ஸ்டெப் வைக்க ஆரம்பிச்சிச்சு, மறுபடியும் கீழே, மறுபடியும் மேலே. இப்படியே தான் மார்க்கெட் வந்து ஸ்டெப்பாக, அதாவது எப்படி ஏறி போயிட்டு இருக்குன்னு பாருங்க. மேலே மேலே அப்படியே ஸ்டெப் இப்படி வச்சுட்டு போகுது, மேல் நோக்கி வச்சுட்டு போகுது. சரிங்களா? இப்போ இந்த ஸ்டெப்பை நம்ம வந்து எப்படி வைக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். அப்போது ஃபுல்லி வந்து பை ட்ரெண்டில் இருக்குது. அப்போ இந்த செல் ட்ரெண்டுடைய லெவல், அதாவது இங்கே வச்ச செல் பை ட்ரெண்டு, ஓவரால் ட்ரெண்டு, கீழே வந்த மார்க்கெட்டு ஓவரால் ட்ரெண்ட் பை. ஆனால் இங்கே செல் வந்துருக்கு, செல்லுக்கு போயிருக்கலாம். அந்த ஹை உடைக்காத பட்சத்தில் அது வரைக்கும் செல்லுக்கு போயிட்டே இருக்கலாம். ஒரு டைம் வந்து இப்படி போகிற மார்க்கெட்டு பாருங்க, இதெல்லாம் லோவாக இருக்குது. சரிங்களா? இது ஒரு ரேஞ்சாக இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். ஃபர்ஸ்ட் டைம் இப்படி வந்து அப்படியே வந்து உடைச்சிட்டான்னா, இந்த லோ உடைச்சிட்டான்னா ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் திரும்பி மேலே போனாலும் கூட இந்த ஹைக்கு கணக்கு போடணும். இப்போ லோ உடச்சி பின்னாடி உடைச்சாச்சு அப்படிங்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு செல் ட்ரெண்ட் மாறிட்டா. ஆனால் ஓவரால் ட்ரெண்டு பை ட்ரெண்டில் இருக்குது. இப்போ இங்கே வந்து செல் ட்ரெண்டுக்கு மாறிட்டா அப்படின்னு தெரியும் போது, மேலே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துலலாம் நம்ம செல்லுக்கு ட்ரை பண்ணலாம். சரிங்களா? எது வரைக்கும் ட்ரை பண்ணலாம்னா, இது வரைக்கும் வரலாம், இது வரைக்கும் வரலாம், இது வரைக்கும் வரலாம். எக்ஸ்ட்ரீம் லோ கூட வரலாம். சரிங்களா? அப்போது எக்ஸ்ட்ரீம் லோ உடைக்கும்போது ஓவரால் ட்ரெண்ட் செல்லுக்கு மாறிடுச்சுன்னு அர்த்தம். அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஓவரால் ட்ரெண்ட் பை. ஆனால் இன்டர்மீடியட்டாக செல் நடந்துட்டு இருக்குது. செல்லுக்கும் ட்ரை பண்ணலாம். இப்போ மேலே போகுது, மறுபடியும் வந்து லோ உடைக்குது, மறுபடியும் மேலே போகுது. இப்போ நம்ம எப்பவுமே இந்த லோவை கட் பண்ணும்போது பிரேக் அவுட் பாயிண்ட்டுக்கு செல் போகிறதெல்லாம் முட்டாள்தனமான வேலை. அப்போ ஒவ்வொரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புல் பேக் கொடுக்கும்போது தான் நம்ம செல்லுக்கு மூவ் பண்ணணும். சரிங்களா? இந்த ட்ரெண்ட் இப்படி தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணணும். அப்போ எங்கே வந்து மறுபடியும் மேலே திரும்ப ஆரம்பிக்குதோ, அந்த இடத்துல பைக்கு தாராளமாக போயிட முடியும். ஏன்னா இங்கே லோ உடைக்காம பைக் திரும்பியாச்சுன்னு தெரியும். இங்கே போய் மேலே, அது மேலே இந்த இடத்துலயே போகாட்டி கூட, பயமாக இருந்ததுன்னா கூட, இது ஃபர்ஸ்ட் லெவல் இங்கே இருக்குதா, அந்த லெவலை போய் உடச்சி போட்டு அப்படி கீழே வருவா. அந்த இடத்துல எங்கேயாச்சும் பை பிடிக்கலாம். இதுதான் நம்ம பண்ண வேண்டியது. எப்பவுமே பிரேக் அவுட் ட்ரேடுக்கு போகக்கூடாது. இந்த மாதிரி போய் பழகுங்க. ஓகேங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியாட்டி கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் மாத்துறேன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணியிருக்கு மார்க்கெட்டு, இங்கிருந்து அப்படியே ஸ்டெப் வச்சு மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு. ரைட்டுங்களா? ஆ, இப்போ இந்த ரேஞ்சை பார்ப்போம். இங்கிருந்து மார்க்கெட்டு ஸ்டெப் வச்சு மேலே ஏற ஆரம்பிச்சிருக்குது. இது கவனிச்சு பாருங்க. இதுதான் நடந்திருக்கு மார்க்கெட்டில். அப்படியே ஒரே ஃப்ரீஸாக போயிருக்கு. அப்போது இப்போ இதில் என்னென்ன ரேஞ்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலயே ஒரு ரேஞ்ச் இருக்குது. கவனிச்சு பாருங்க. இங்கே வந்து இப்படி திரும்பி போயிருக்கு. அதுக்கு அடுத்த ரேஞ்சு இந்த ரேஞ்ச், அதுக்கு அடுத்த ரேஞ்சு இந்த ரேஞ்சு, அதுக்கு அடுத்த ரேஞ்சு இந்த ரேஞ்சு, அதுக்கு அடுத்து இந்த இடத்துல இருக்குது. சரிங்களா? ரேஞ்சை பாருங்கள். ஒவ்வொரு ரேஞ்சையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும்.
அப்போ ஏதோ ஒரு இடத்துல வந்து திரும்பி போகலாம். அப்போ இங்க ஃபர்ஸ்ட்டா உடைச்ச உடனேயே, லோ உடைச்ச உடனேயே ஆட்டோமேட்டிக்கா வந்து க்ளோஸ் வச்சிருக்கேன் பாருங்க. லோ வந்து இது வரைக்கும் வந்திருக்கேன் பாருங்க. சரிங்களா? அப்போ உடைச்ச உடனேயே வந்து நம்ம இந்த இடத்துல ஐடென்டிஃபை பண்ணலாம். மார்க்கெட் செல்லுக்கு திரும்புது. இங்க இங்க இதுவரைக்கும் பாருங்க, அந்த லோ உடைக்காம போயிட்டு இருக்குது. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த லோவுக்கு வரல. மேலே போனது கீழ இந்த லோ வரைக்கும் வரல. மேலே போனது கீழ இந்த லோ வரைக்கும் வரல. மேலே போனது கீழ இந்த லோ வரைக்கும் வரல. கீழ வந்து மேலே போயிட்டு இது வரைக்கும் கீழ வந்தவன் இது வரைக்கும் வரல. மேலே போயிட்டு மேலே போனவன் இந்த இந்த லோவுக்கு வந்து உடைச்சிருக்கா. ஃபர்ஸ்ட் டைம் உடைக்கிறா. அப்போ நம்ம முன்னாடி பார்த்த அதே மாரி தான். அப்போ இங்க வந்து நம்ம அடுத்தது பார்க்க வேண்டியது இது ஒரு ஹை. மார்க்கெட் மேலே திரும்பி ஹைக்கு வர முடிஞ்சா முடியல. எகைன் வந்து கீழே இவ்வளோ தூரம் வந்துட்டான். இவ்வளோ தூரம் மேலே கீழே வந்துட்டு திரும்பவும் வந்து இந்த ஹைக்கு வரணும். இந்த ஹைக்கு வரல. சரிங்களா? அடுத்தது இந்த லோ உடைக்கிறான். உடைச்சோன்னே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹைக்கு வரணும். இந்த ஹைக்கு வரல. இந்த லோ உடைச்சிட்டு வர்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப இதுவரைக்கும் ஹை உடைச்சிட்டு போயிட்டு இருக்கா. இங்க பாருங்க இது ஹை உடைச்சிட்டா, இந்த ஹை உடைச்சிட்டா, இந்த ஹை உடைச்சிட்டா. அப்படியே ஹை உடைச்சிட்டே மேல மார்க்கெட் போயிட்டு இருந்தது. இப்ப வந்து லோ உடைக்க ஆரம்பிச்சிருக்கான். சரிங்களா? இந்த லோ வந்து செக் பண்ணணும். நம்ம பார்க்கணும். இந்த லோ உடைச்சிட்டான், இந்த லோ உடைச்சிட்டான். சரிங்களா? அப்ப அதுக்கு பின்னாடி வந்த மார்க்கெட் பெருசா மேலேயே வர முடியல. இங்க கவனிச்சு பாருங்க. இப்படியே ஒரே பெரிய ஃபால். பெரிய ஃபால் இங்க. இந்த ஃபாலுக்கு பின்னாடி மறுபடியும் இவ்வளவு தூரம் மேல வர்றான். சரிங்களா? இவ்வளவு தூரம் மேல வரும்போது மார்க்கெட் இந்த ஹைக்கு இடையில இதுக்கு முன்னாடி ஹைன்னு பார்த்து இந்த ஹை தான். இது விட்டாச்சுன்னா இந்த ஹைக்கு வரணும் மார்க்கெட். இவ்வளவு பெரிய ஃபால் இது. இப்போ இவ்வளோ தூரம் மார்க்கெட் வரணும். ஸ்டெப்பு வந்து ஸ்டெப்பாக கீழே உடச்சிட்டே வந்துருக்கு. இது ஒரு பெரிய ஃபால். அப்போது இங்கே வந்துட்டு மறுபடியும் மேலே வந்த மார்க்கெட்டு எகைன் கீழே. சரிங்களா? எகைன் கீழே இது வரைக்கும் வந்திருக்கான். வந்துட்டு இவ்வளோ தூரம் மேலே வர்றா. அப்போ இந்த ஹைக்கு வர முடியல. ரைட்டுங்களா? எகைன் வந்து இவ்வளோ தூரம் வர்ற மார்க்கெட்டு மறுபடியும் இவ்வளோ தூரம் வந்திருக்கான். ரைட்டுங்களா? இவ்வளோ தூரம் வந்திருக்கான்னா இந்த இடத்துல மறுபடியும் வந்து உடைக்க முடியல. ஹைக்கு வர முடியல. எகைன் கீழே புது லோ வைக்கிறான். அப்போ கணக்கு பார்த்தீங்கன்னா, இதோ இந்த 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 பாயிண்ட்லலாம் வந்து பிரேக் பண்ணணும். இங்க வந்து மேல இருந்து வந்த அளவுக்கு அந்த வேகம் இல்ல கவனிச்சு பாருங்க. மேல இருந்து எப்படி வந்தானோ, அந்த வேகம் இங்க இல்ல. அதாவது இங்க எப்படி எவ்வளவு ஃபோர்ஸா கீழ இறங்குறானோ, இங்க பாருங்க அப்படியே தக்கி முக்கி திணற ஆரம்பிச்சுட்டான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க ஒரு ஓவரால் ட்ரெண்ட் பை ட்ரெண்ட். இது ஒரு பக்கா சப்போர்ட் ஏரியாவுக்கு வந்தாச்சு. உனக்கு விட்டா இது எக்ஸ்ட்ரீம் லோ தான். எக்ஸ்ட்ரீம் லோவுக்கு முன்னாடியே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது. அதாவது இந்த இந்த ஜோனோட 95% கீழ வந்திருக்கான். கீழ வந்து போட்டு, ஆனா அந்த ஜோன் உடைக்காம, அந்த ஓவரால் லோவ உடைக்காம மறுபடியும் மேல திரும்புறான். இது ஒரு பையிங் ஜோன்ல இது ஃபுல்லா செல்லிங் ட்ரெண்டுக்கு வந்திருக்குது. அப்ப செல்லிங் ட்ரெண்ட் எல்லா இடத்துலயுமே நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ட்ரெண்ட் ஓவரால் ட்ரெண்ட் பை. ஆனா வந்து இங்க வந்து செல்லிங் ட்ரெண்டுக்கு வந்தபோது ஓவரால் ட்ரெண்ட் கூட மாறுறான். இப்ப இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன்லயே வந்து இந்த கை உடைச்சுட்டான். உடைக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் மாறியாச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்ப இது வந்து கீழ வந்து போல. கீழ வந்து போயிருந்தா நம்மளுக்கு இங்க அழகா எங்கேயாச்சும் பர்ச்சேஸ் புடிச்சிருக்கலாம். அப்போ என்ன பண்ணணும்? அடுத்த ரேஞ்ச் எங்கேயாச்சும் போய் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். அல்லது இது பிரேக் பண்ணிட்டா கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா சொன்னோன்னே கூட நம்ம இங்க பைக்கு ட்ரை பண்ணியிருக்க முடியும். சரிங்களா? நம்ம அடுத்த இதுக்குள்ள போலாம். ம். இப்போ இப்போ இந்த ரேஞ்ச் வந்து ஒரு ரேஞ்ச் இங்க நம்ம பார்த்துட்டோம். அதாவது இது ஒரு ஓவரால் ரேஞ்சுன்னு பார்த்தோம். அந்த ஓவரால் ரேஞ்சுக்குள்ள வந்து நடக்கக்கூடிய இன்டர்மீடியேட் செல்லிங் ப்ரெஷர் தான் இது. அப்போ இதுலயும் ட்ரேட் பண்ணலாமா? எல்லாமே தாராளமா பண்ணலாம். எதுவுமே யோசனை பண்ண வேண்டியதில்ல. சரிங்களா? இப்போ அந்த ரேஞ்ச் விட்டு போட்டு அடுத்த ரேஞ்சுக்கு மார்க்கெட் போயிட்டான். அது எப்படி அடுத்த ரேஞ்சுக்கு போயிட்டான்னு இந்த ஹையை கட் பண்ணா தான் அடுத்த ரேஞ்சுக்கு போனான்னு தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். இந்த ஹையை கட் பண்ணா அடுத்த ரேஞ்சுக்கு போயிட்டான்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு மூவ் பண்ணிக்கிற மார்க்கெட்டை கவனிச்சு பாருங்க. அடுத்து என்ன நடந்திருக்குன்னு. ம். இன்னும் கொஞ்சம் பெருசா வச்சுப்போம். ம். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல இங்கிருந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டான். சரிங்களா? கீழே இந்த ரேஞ்ச் முடிஞ்சு ஒரு ஓவரால் பை ட்ரெண்ட்லயே மறுபடியும் வந்து செல் ட்ரெண்ட் முடிஞ்சு பை ஸ்டார்ட் ஆயிருக்கான். அப்போ என்னன்னா இந்த கேன்ல கிரீனுக்கு வரும்போது ஒரு நல்ல கேப் அப்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதாவது நல்ல வால்யூம்ல வந்திருக்கான்னு சொல்ல வர்றேன். வந்துட்டாங்க போதே ஆட்டோமேட்டிக்கா நம்ம இங்கே பண்ணியிருக்கலாம் பையே. அல்லது மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மேலே மூவ் ஆகி இவர் இங்க ஒரு சின்ன ஜர்க்கு, இங்க ஒரு சின்ன ஜர்க்கு. இது ஒரு சப்போர்ட் லெவலான சப்போர்ட் லெவல் கிடையாது. அதாவது ஓவராலா இப்படி போயிட்டு இருக்கிற மார்க்கெட்ல இடையில வரக்கூடிய ஒரு ஒரு சில ரெட் கேண்டல்ஸ். இந்த மாதிரி வந்து போச்சுன்னா தான் இது வந்து ஒரு சப்போர்ட் ஜோனா நம்ம கிரியேட் பண்ணுவோம். சும்மா ரன்னிங்ல வந்து இப்படி வந்து போறதுலலாம் வந்து நம்ம பண்றது சரியா இருக்காது. ஓகேங்களா?
இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 4 ரெட் கேண்டில் ஆகிருக்குது. இங்கே ஒரு சின்ன கன்சல்டேஷன் ஆயிருக்குது. இப்போ மார்க்கெட்டில் இந்த கன்சல்டேஷனில் ட்ரெண்டு பைக்கு வந்தாச்சுக்கும் போது இந்த இடத்துல எங்கே வேணாலும் பைக்குள்ளே பூந்துருக்கலாம் தாராளமாக. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே போய் மறுபடியும் கீழே வர்றான். கீழே வந்து மறுபடியும் இங்கே ஒரு சின்ன கன்சல்டேஷன், மறுபடியும் மேலே போய் கீழே வந்து இதோ இப்போ வந்து பார்க்கும்போது இது மேலே போன மார்க்கெட்டுக்கு எது சப்போர்ட்னு கேட்டிங்கன்னா இதுதான் இதே சப்போர்ட். அதாவது ஓவராலாக இங்கேருந்து வந்திருக்குது மார்க்கெட்டு. இப்போ இது ஒரு சப்போர்ட் ஆயிடுச்சு. மேலே போயிட்டு கீழே வந்த மார்க்கெட் எகைன் பாருங்க, சப்போர்ட்லேருந்து மேலே திரும்பி போயிட்டா. மேலே போய் ஹை உடைச்சாச்சு. சரிங்களா? இந்த ஹை உடைச்சிட்டு வந்தா இப்போ இந்த ஹை உடைச்சாச்சு. இந்த லோவும் உடைக்கல. அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். எகைன் வந்து ஒரு நல்ல ஃபோர்ஸு, இங்கே ஒரு மூமெண்ட்டு. ரைட்டுங்களா? எகைன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போயிட்டு இங்கே ஒரு மூமெண்ட் வந்துட்டு இங்கே ஒரு செல் ட்ரெண்டுக்கு சிக்னல் கொடுத்துருக்கான். இந்த லோவொன்னு உடச்சி காமிச்சிருக்கான். சரிங்களா? இது பெரிய ச சப்போர்ட்டான ஏரியானா அது பெரிய அவ்வளோ பெரிய சப்போர்ட் கிடையாது. இங்கே 2 கனெக்ட் இருக்குது. இங்கே ஒரு ஏ கனெக்ட், இங்கே ஒரு கனெக்ட், இங்கே ஒரு கனெக்ட் இருக்குது. இங்கே ஒரு கனெக்ட். ஆனால் வந்து இதையே உடைச்சிருக்கான். அகைன் அடுத்த நாள் என்ன பண்ணியிருக்கா, ஓப்பன் ஆன மார்க்கெட்டு அதுக்குள்ளேயே ஆடி இங்கே முடிச்சிருக்கான். சரிங்களா? அதுக்கு அடுத்த நாள் ஒரு நல்ல கேப் அப் போன மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குது, இந்த ஹையை உடைச்சிருக்கான். அப்போது இங்கே செல் ட்ரெண்டுக்கு திரும்பினது அகைன் வந்து பை ட்ரெண்டுக்கே போயிடுச்சு அப்படின்னு சொல்ல வர்றேன். நீங்கள் இந்த இடத்துல என்ன முடிவு பண்ணியிருக்க முடியும்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இங்கிருந்து மேலே போயிருக்கு இல்லைங்களா? வந்து இங்கே சப்போர்ட்டை உடைச்சிருச்சு. கரெக்டுங்களா? சப்போர்ட் உடைச்சிட்டாகும் போது உடைச்சிட்டு மறுபடியும் மேலே போகுது. மேலே போனது இந்த கையை உடைக்க முடியல இல்லையா? அதாவது செல் ட்ரெண்டுக்கு திரும்பினது நான் சொல்ல வர்றேன். இங்கே இந்த லோ உடைச்சாச்சுனாவே செல் ட்ரெண்டுக்கு திரும்பிச்சுன்னு அர்த்தம். எகைன் வந்து மேலே மார்க்கெட் இது வரைக்கும் போன மார்க்கெட் இங்கே போக முடியல. நான் இப்போ என்ன சொல்லியிருக்கேன், செல் ட்ரெண்டுக்கு வந்தாச்சுனாவே உடைச்சாச்சுன்னா செல் ட்ரெண்ட் வந்தாச்சுன்னு தான் அர்த்தம். செல் ட்ரெண்டுக்கு வந்தாச்சுனாவே இந்த பிரேக் அவுட் ட்ரேட் போகாமல் போயிட்டு ஒரு புல் பேக் கொடுக்கும்போது ட்ரேடு போகணும். இந்த இடத்துல வந்து நம்ம ட்ரேட் கட்டமைச்சிட முடியும், போயிருக்க முடியும். அப்போ அந்த டேவே க்ளோஸ் ஆகிடுச்சு. இது வரைக்கும் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இன்ட்ராடேனா புக் போயிட்டு சத்தமெல்லாம் வெளியே வந்திருக்க வேண்டியதுதான். சரிங்களா? அகைன் அடுத்த நாள் என்ன பண்ணியிருக்கு, மேலே ஓப்பன் ஆயிடுச்சு ஒரு கேப் அப் ஓப்பன் ஆன மார்க்கெட் என்னாச்சு, இப்போ எது லோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இது இது சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட் முடிஞ்சோன்னே இந்த சப்போர்ட்டு அது என்ன பண்ணிக்கிறான்னு பாருங்க, அப்படியே வந்து கீழ் நோக்கி வர ஆரம்பிச்சிருக்கான். அதெல்லாம் உடச்சிட்டு வந்துட்டான். சரிங்களா? அப்போ இங்கே செல் ட்ரெண்ட் வந்திருக்கு போனால் டெஃபினட்டாக செல் ட்ரெண்டு தான். ஓகேங்களா? இப்போ செல் ட்ரெண்ட் வந்துருச்சு. இப்போ அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படி நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தால் தெரியும். இந்த செல் ட்ரெண்டை இந்த செல் ட்ரெண்டை வந்து ஒரு செகண்ட் முன்னாடி வந்து போயிடலாம். இது கீழே இறங்கிட்டு இருக்கிற மார்க்கெட் எப்படி பைக் திரும்புதுன்னு நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? இங்கே பாருங்கள், கீழே இறங்கிட்டு இருந்த மார்க்கெட்டு கொஞ்சம் மேலே மேலே இங்கே இவ்வளோ தூரம் போயிட்டு மறுபடியும் கீழே. இப்போ பை ட்ரெண்டுக்கு திரும்பிச்சுன்னா என்ன, இந்த இதையே கட் பண்ணணும். அது கீழே வந்து இதை தொடாமல் இந்த இடத்துல தொட்டு போட்டு அப்படியே வந்து மேலே போயிருக்கா. இந்த இந்த ஹையை கட் பண்ணிட்டா. இப்போது ஓவரால் ட்ரெண்ட் பை ட்ரெண்டு, அந்த ட்ரெண்டு கூட மறுபடியும் இந்த ட்ரெண்டு ஜாயின் ஆயிடுச்சு. பைக் மறுபடியும் மாறிடுச்சு. செல்லுக்கு வந்தது பெரிய லெவலில் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா? ஓவரால் ட்ரெண்ட் பையாக இருக்கும் போது செல் ட்ரெண்டுக்கு பெரிய லெவலில் பார்க்க முடியாது. ஏதோ ஒரு லெவலில் திரும்பிடுவான் அப்படின்னு பார்த்தோம். அதாவது இப்படி போயிட்டு இருக்கிற லெவலில் இது ஒரு பை ட்ரெண்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதெல்லாம் ஒரு லெவலாக இருக்குது. ஓவரால் ட்ரெண்டு பையி அப்படிங்கும்போது ஓவரால் ட்ரெண்டு பையாக வந்துட்டு இருக்கும்போது இப்படி கீழே வர்ற மார்க்கெட்டு இது செல் ட்ரெண்டுக்கு வந்துருச்சு. செல்லுக்கெல்லாம் தாராளம் போகலாம். பட் வந்து இது ஏதோ ஒரு இடத்துல இங்கே திரும்பலாம், அல்லது வந்து கீழே இங்கே வந்துட்டு இங்கே வந்து திரும்பலாம், இந்த லெவலில் திரும்பலாம், அல்லது கீழே வந்துட்டு இந்த லெவலில் திரும்பலாம், அல்லது எக்ஸ்ட்ரீம் லோக்கே வந்துட்டு கூட திரும்பி போகலான்னு பார்த்தோம். இப்போ முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, இது பார்த்தோம் இல்லையா, இது அப்படி தான் திரும்பி இருக்கு. அப்போது ஓவரால் ட்ரெண்ட் பை, இப்போ அதில் வந்து செல் ட்ரெண்ட் வந்திருக்கு, இதையும் யூஸ் பண்ணியிருக்க முடியும். பட் வந்துட்டு இங்கே மறுபடியும் வந்து இங்கே வந்து கீழே வந்து ஓட்டு திருமண மார்க்கெட்டு இந்த ஹை உடச்சாச்சு. இப்போ வந்து பை ட்ரெண்டுக்கு மாறிடுச்சு. ஓவரால் ட்ரெண்டு கூடவே இந்த ட்ரெண்டும் மாறிடுச்சு, கரண்ட் ட்ரெண்டு மாறிடுச்சு. அப்போ பையுங்கிறது ஈஸியாக இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல வரேன் நான். சரிங்களா? அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக பைக்கு மாறிடுச்சு. ரைட். இந்த ட்ரெண்டு வந்து பைக்கு மாறிடுச்சு. பைக் மாறணும்னா அடுத்து என்னாச்சு, ஓவரால் ட்ரெண்ட் பை. புரிஞ்சுங்களா? ஓவரால் ட்ரெண்ட் பை. இது அடுத்த லெவல் இங்கே வந்து பிரேக் பண்ணிட்டான். இப்போ இது பையில் தான் இருக்குது. இப்போ என்ன ஆகுது, கீழே போயிட்டு மேலே போய் கீழே வந்து மறுபடியும் மேலே போய் இதே இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு இதோ இப்படி தான் வந்திருக்கா. இந்த லோவுக்கு வர முடியல. இதுதான் ஒரு ஜோனாக வச்சுட்டு இருக்கான் அவன். இங்கே என்ன பண்ணியிருக்கா, மேலே போய் இந்த ஹையை பிரேக் பண்ணிட்டா. ரைட்டுங்களா?
இந்த ஹையையும் பிரேக் பண்ணும்போது அடுத்த ரேஞ்சுக்கு மார்க்கெட் போயிடுச்சு. அப்போது இப்போ ரேஞ்ச் எதுன்னு கேட்டிங்கன்னா இதுதான் ரேஞ்சாக இருக்குது. இந்த ரேஞ்சை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன் செகண்ட். இப்போ இங்கிருந்து மார்க்கெட்டு இப்படி போகுது, இப்படி போகுது. அப்படியே ஸ்டெப்பு பார்த்துக்குங்க. இது இங்கிருந்து ஒரே ஸ்டெப்பாக வச்சிருக்குது. அப்போது இது ஒரு சப்போர்ட் எடுத்துக்கிறோம். அதே இடத்துல இங்கே கனெக்டிங் நிறைய நடந்திருக்குது. சரிங்களா? கனெக்டிங் நிறைய நடந்திருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து இந்த ஹைக்கு மார்க்கெட் போகல. இங்கிருந்து வந்து கீழே திரும்ப ஆரம்பிச்சிட்டான். சரிங்களா? கீழே திரும்ப ஆரம்பிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வச்சு இப்படி போயிருக்கா. போயிட்டு கீழே திரும்பி இருக்கா. இப்போ இங்கே லோ உடச்சிட்டு வந்துட்டான். கரெக்டுங்களா? இங்கே இப்போ செல்லுக்கு மூவ் ஆயிட்டு இருக்குது அப்படின்னா எது வரைக்கும் போகலாம்? இது வரைக்கும் போகலாம், இது வரைக்கும் போகலாம், இது வரைக்கும் போகலாம். அப்போ செல் எங்கே திரும்புதுன்னு பார்க்கணும். ஓவரால் ட்ரெண்ட் பை, அவ்வளோதான் கணக்கு. கான்செப்ட் அதுதான். இப்போ இங்கேருந்து கீழே வந்தவன் மறுபடியும் மேலே போய் இங்கே பாருங்க, இங்கே போயிட்டு மறுபடியும் திரும்பி வர்றான். இந்த இடத்த எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஒரே நிமிஷம். ம் இங்கே பாருங்க, கீழே வந்த மார்க்கெட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இந்த இடத்துல ஒரு ஃப்ளக்சுவேஷன் கொடுத்துட்டு மறுபடியும் கீழே வர்றான். கீழே வர மார்க்கெட்டுக்கு நம்ம எப்படி ஸ்டெப் பார்ப்போம்? இதோ இந்த இடம் போல இந்த இடம் அகைன் வந்து இதே இடத்த டெஸ்ட் டெஸ்ட் பண்ணிட்டு கீழே திரும்புகிறான். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த லோ உடைச்சாச்சுனாவே செல் ட்ரெண்டுக்கு மார்க்கெட் வந்தாச்சு. இனி நம்ம செல் பண்ணோம்னா இது பிரேக் அவுட் ஆகும்போது பண்ணக்கூடாது. எகைன் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு ரீடெஸ்ட் எடுக்கும்போது பண்ணலான்னு. அப்போ கீழே வந்து இது ஒரு லெவலு, இது ஒரு லெவலு. சரிங்களா? இது ஒரு லெவல். இது என்ன பண்ணுது? இங்கே வந்துட்டு மேலே போய் கீழே போய் இவ்வளோ தூரம் போயிருக்குது. போன மார்க்கெட் கரெக்டாக இந்த லெவல்லேருந்து இங்கேருந்து ரிஜெக்ட் ஆயிருக்குது. கரெக்ட்டுங்களா? இப்போ ரிஜெக்ட் ஆன மார்க்கெட்டு எகைன் வந்து என்ன பண்ணிக்குது? இந்த லோவை மறுபடியும் உடைச்சிட்டான். இந்த லோவையும் உடைச்சிட்டு கீழே வந்துட்டான். கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போயிட்டு கீழே எது வரைக்கும் வந்திருக்கான்? இந்த லெவல் தான். இந்த நம்ம ஏற்கனவே போட்டு வச்சு ஒரு சப்போர்ட் லெவல் வந்துட்டு இங்கே திரும்பிட்டான். அகைன் போனவன் மறுபடியும் கீழே வந்திருக்கான். இந்த எக்ஸ்ட்ரா இந்த ஜோனோட லோ, இந்த எல்லோ லைன் தான் இந்த ஜோனோட லோ. அந்த லைனை தொட்டுட்டு, அதாவது உடைக்கல. பாடி க்ளோஸ் மேலே நடந்திருக்குது இல்லைங்களா? அப்போ உடைக்கல இது. உடைச்சிட்டு மறுபடியும் வந்து உடைக்காம மறுபடியும் மேலே போகுது. இங்கே பாருங்க, இங்கே போனவன் இந்த கை உடைச்சிட்டான். சரிங்களா? இந்த கை உடைச்சிட்டு மேலே போனவன் மறுபடியும் கீழே வந்து மறுபடியும் வந்து இதே இடத்த தொடுறான். இந்த சப்போர்ட் ஏரியா எவ்வளோ ஸ்ட்ராங்னு பார்த்துக்க. எத்தனை கனெக்டிங் நடந்திருக்குன்னு பார்த்துக்குங்க. சரிங்களா? அப்போ ஒவ்வொரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன மூவ் ஆகுதோ கூட ட்ராவல் பண்ணிகிட்டே இருங்க, அவ்வளோதான். சரிங்களா? இங்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இது தெரியும். இந்த ஹையை உடச்சிட்டு போனாவே மறுபடியும் அந்த ட்ரெண்டுக்குள்ளே போயிட்டான்னு அர்த்தம். அடுத்த நாள் வந்து நல்லா மேலே தான் போயிருக்கா. போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எகைன் இப்படி வந்து முடிஞ்சிருக்கிறா. இப்படி வந்து ஓப்பன் ஆகி மறுபடியும் மேலே வந்தவ இந்த ஹையை தொட முடியல. எகைன் அப்போ என்ன கணக்கு? மறுபடியும் செல்லுக்கு வர்றான். சரிங்களா? இப்படி தான் நம்ம கணக்கு எடுத்துக்கணும். மறுபடியும் செல்லுக்கு வர்ற இப்போ அட் பர்சன்ட் என்ன ட்ரெண்டில் ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் பாருங்கள். இங்கே போயிட்டு ஐயை தொடாமல் கீழே வந்திருக்கா. சரிங்களா? கீழே வந்தவ எகைன் இங்கே வந்து பாருங்கள், ஒரு 2 3 இது கொடுத்து கொடுத்து தான் வந்திருக்கா. ஒரே இதாக வரல. இங்கே பாருங்க, இங்கே நல்லா மேலே மூவ் ஆகிட்டு மறுபடியும் க்ளோஸ் ஆயிருக்கா. இப்போ இந்த இடத்துல நம்ம எதை எடுத்துப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதே பார்த்தது தான். அதாவது மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே இதோ இங்கே மேலே கீழே. இப்போ இந்த இந்த லைனை பாருங்க. 1 2 3 ஒவ்வொரு ஜர்க்கா தாண்டி இருக்கா. ஃபர்ஸ்ட் இதை போய் உடைச்சிட்டா. கரெக்ட்டுங்களா? உடைச்சிட்டு கீழே வரும்போது எகைன் வந்து நம்மளுக்கு பர்ச்சேஸ் பண்ணுற சொன்னோம் இல்லைங்களா, பிரேக் அவுட்டில் பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஏரியாக்களை உடைச்சிட்டு இந்த இந்த ஹை உடைச்சிட்டாங்க போதே பை ட்ரெண்டுக்கு போயிட்டான்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணுறான்? பை ட்ரெண்டுக்கு போயிட்டா மறுபடியும் கீழே வந்து இங்கே ரீடெஸ்ட் எடுக்கும்போது இங்கே நம்ம பை பண்ணுவோம். பண்ணியிருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த நாள் நல்லா கேப் அப். நேற்று அதே மாதிரி கேப் அப். இன்னைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்து போகிறோம். சரிங்களா? இப்போ ட்ரெண்டை இப்படி தான் நம்ம பார்க்கணும். ஒரு ட்ரெண்டை பார்த்து தான் நம்ம ட்ரேடு பண்ணணும். அந்த ட்ரெண்டு கூட போனோம்னா என்னைக்கு இருந்தாலும் காசு பண்ண முடியும். சரிங்களா? நேற்று ஒன்றும் இல்லை. இந்த 2 3 நாளாக 5 மினிட்ஸில் செக் பண்ணி பாருங்க. 5 மினிட்ஸில் காட்டுற பாருங்களேன். இந்த ட்ரெண்ட் இந்த லைன் அப்படியே ஜோன் அப்படியே இருக்கட்டு. நான் இதை வச்சு நான் அப்படியே காட்டுறேன் பாருங்க. ம்
5 மினிட்ஸ் தான். கொஞ்சம் சிறுசா வச்சோம்னா தான் கொஞ்சம் வியூ கரெக்ட்டா இருக்கும். இப்போ ஏற்கனவே இங்க ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு போயிருக்கான். மறுபடியும் மேல போன மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கிறான் 5 மினிட்ஸ்ல அப்படியே இப்படி போயிட்டு திரும்பினது. மறுபடியும் மேல போயிட்டு நான் காட்டுறது எந்த ஜோன்னு தெரிஞ்சுதுங்களா? 1 ஹவர்ல போட்டுறேன்னு இருக்கு. அதை பார்த்துக்கலாம். அதாவது இப்ப இந்த ஜோன் மட்டும் நம்ம பார்க்குறோம். இந்த ஜோனை மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அடே! இந்த ஜோனை மட்டும் காட்டுறேன். சரிங்களா? லைட்டா வச்சிருக்கேன். பார்த்துக்கங்க. இந்த இடத்துலருந்து இந்த கீழ டச் இடத்துல ஆன இடத்துலருந்து நான் காட்டுறேன். ஓகே. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க டெஸ்ட் எடுத்துட்டு மேல போன மார்க்கெட்டு 5 மினிட்ஸ்லயும் அதாவது நம்ம இந்த ஜோன் ட்ரெண்ட் பூரா 1 ஹவர்ல பார்க்குறோம். 5 மினிட்ஸ் ஜோனை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுவோம். அதை மனசுல வச்சுக்கங்க. 1 ஹவர்ல வச்சு ட்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா பெரிய ஸ்டாப் லாஸ் பெரிய பிரச்சனை வரும். அதனால வந்து நம்ம 5 மினிட்ஸ் தான் ட்ரேட் பண்ண போறோம். அதை மனசுல வச்சுக்கங்க. ரொம்ப குழப்ப வேண்டாம். சின்ன டைம் ஃப்ரேமில் பண்ணும்போது ஸ்டாப் லாஸும் கம்மியாக இருக்குது, ப்ராஃபிட்டும் அதிகமான ப்ராஃபிட் இருக்குது. பாரு இங்கேயே எப்படி போயிருக்குன்னு பாருங்க. அப்படியே ஜர்க் ஆகி போயிருக்குது. இங்கேருந்து மேலே போன மார்க்கெட்டு கீழே வந்து மறுபடியும் கீழே வந்து எப்படி ரன் ஆயிருக்குன்னு பாருங்க. அதோ சரிங்களா? இந்த இடத்துல கவுன்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சப்போர்ட்டில் எடுத்துருந்தோம்னா அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆ இங்கே பாருங்க ஃபஸ்ட்டு வந்து இது பிரேக் பண்ணியிருக்கா. 1 ஹவர்லேயும் இதே மாதிரி தான் பார்த்தோம். இங்கே கீழே போயிட்டு டச் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து பிரேக் பண்ணிட்டோம். ஒன்றா இந்த ஜோன் வந்தோடனே பை பண்ண முடியும், அல்லது கீழே போயிட்டு இப்படி வர்றான் பார்த்தீங்களா, இங்கே எங்கே வேணாலும் பை பண்ணியிருக்க முடியும். எங்கே வேணாலும் பை பண்ணி ஹோல்டு கூட பண்ணியிருக்க முடியும். அடுத்த நாள் வந்து ஒரு கேப் அப்பு, அதுக்கு அடுத்த நாள் நேற்று என்ன நினைக்கிறான், இந்த ரெசிஸ்டன்ஸை சப்போர்ட்டாக மாற்றிட்டு மூவ் ஆயிருக்கான். ட்ரேடு நம்ம வந்து இதில் 5 மினிட்ஸில் வச்சு அழகாக கட்டமைச்சிக்க முடியும். சரிங்களா? கான்செப்ட் அவ்வளோதான். எளிமையான கான்செப்ட் புரிஞ்சுக்குங்க. ப்ராக்டிஸ் பண்ணுற அளவுக்கு தான் உங்களுக்கு இது செட் ஆகாது. மனசில் வச்சுக்கங்க. எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோம்களோ அந்த அளவுக்கு கை கொடுக்கும். மார்க்கெட்டில் இன்னைக்கு ட்ரெண்டு இதுதான். இன்னைக்கு ட்ரேட் பண்ணக்கூடிய அதாவது 23ஆம் தேதி 12வது மாதம் ட்ரேட் பண்ணக்கூடியதுக்கு இதுதான் ரேஞ்சாக வச்சுருக்கேன் இப்போ. ஓகேங்களா? மேலே இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, கீழே இங்கே சப்போர்ட் இருக்குது. இப்போ எஸ்சிஎக்ஸ் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 பாயிண்ட் பாசிட்டிவாக ஓடிட்டு இருக்கு. ஓகேங்களா? பொறுமையாக பாருங்கள். இந்த வீடியோவை வந்து முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எப்படி ட்ரெண்ட் செட் ஆகுதுன்னு பார்க்க முடியும். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா. ஓகேங்களா? ஓகே, நன்றி, வணக்கம்.